ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வீடு சுபிஷமாக இருக்கிறதுக்கு சிவ வழிபாடு தான் பார்க்க போகிறோங்க. நம்முடைய பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கி நம்மளை நல்ல முறையில் வாழ வைக்கக்கூடிய வல்லமை படைத்த தெய்வங்களில் சிவபெருமானும் ஒருத்தர். சிவ வழிபாட்டை நம்ம எப்பொழுதுமே கோவிலில் தான் செய்வோம். இருந்தாலும் நம் வீட்டில் சிவ வழிபாடு செய்கிறதுனால நம் வீட்டில் செல்வ வளத்தை நம்ம அதிகரிச்சுக்கலாம். அது எப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சிவபெருமான எளிமையான முறையில் நம் வீட்டில் வணங்கிறதுனால சகல செல்வங்களையும் நம்ம பெறலாங்க. இந்த வழிபாடு செய்யறதுக்கு நம்ம வீட்டில் சிவலிங்கம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா சிவபெருமானுடைய படத்தை நம்ம வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைனாலும் சிவபெருமானை மனசார நினச்சி நம்ம வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாடு செய்யறதுக்கு நமக்கு சங்கு மிக மிக முக்கியம். சங்கு இல்லாதவங்க கண்டிப்பாக சங்கு வாங்கிக்கோங்க. சங்கும் வில்வ இலையும் நிச்சயம் தேவை. இப்போது சங்கு இல்லை, என்னால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சு பாத்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சிவ வழிபாடுங்கிறதுனால வில்வ இலை மிக மிக அவசியம். வில்வ இலையை வாங்கி சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ சிவலிங்கம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் பூ அலங்காரம் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் சிவபெருமானுடைய படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. இப்படி எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வைங்க. விளக்கு கிழக்கு நோக்கி எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது வில்வ இலையை நீங்கள் சங்கு இருந்துச்சுன்னா அதில் தண்ணி ஊற்றி அந்த இலையை வில்வ இலையை சங்கில் போடுங்க. அப்படி சங்கு இல்லாதவங்க பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி போட்டு அதில் நீங்கள் வில்வ இலையை போடுங்க. இப்போ சிவலிங்கம் வச்சுருந்தீங்கன்னா இந்த தண்ணியை சிவலிங்கத்திற்கு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். சிவலிங்க படமும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சுத்தமான பாத்திரத்தை வச்சு அதில் நீங்கள் வில்வ இலையை சேர்த்து தண்ணி ஊற்றி ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் வில்வ இலையை எடுத்துக்கோங்க. சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்கிறது மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிட்டு சிவனோட அஷ்டோத்திரத்தை சொல்லி நீங்கள் ஒவ்வொரு இலையாக அந்த தண்ணியில் போடலாம். சிவலிங்கம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வில்வ இலையை சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்யலாம், படத்துக்கு அர்ச்சனை செய்யலாம். அப்படி எதுவுமே இல்லாதவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் நீங்கள் வில்வ இலையை போடுங்க. நீங்கள் மனசார அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அபிஷேக தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விடுங்க. சிவனோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். வீட்டில் வேல் வச்சுருக்கிறவங்களும் இதே முறையில் நீங்கள் நாளைக்கு வழிபாடு செய்யலாம். அதற்கு வில்வ இலை, தண்ணீர் கொண்டு அர்ச்சனை, அபிஷேகம் எல்லாமே செய்யலாங்க. வீட்டில் சகல செல்வங்களும் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சிருக்கிறதுக்கு பரம்பொருளை இந்த முறையில் நம்ம வழிபாடு செய்யலாம். இந்த முறையில் வழிபாடு செய்கிறது எல்லா நாட்கள்லையும் செய்ய முடியலைனாலும் பிரதோஷ நாளில் கண்டிப்பாக செய்யுங்க. நாளைய தினம் பிரதோஷம் வருது. நாளைய தினத்தில் சனி மகா பிரதோஷம் மிக 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 விசேஷமான ஒன்று. ஒரே ஒரு சனி பிரதோஷம் நம்ம விரதம் எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு 10,000 பிரதோஷ விரதம் இருந்த ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நிச்சயமாக நாளைய தினத்தில் நீங்கள் சிவனோட ஆலயத்திற்கும் நீங்கள் போய் சிவன் கோவில்லையும் நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம். அங்கேயும் அபிஷேகத்துக்கு எல்லாத்துலேயுமே நீங்கள் கலந்துக்கோங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டிலேயும் நாளைக்கு சிவ வழிபாடு செய்யுங்க. நீங்கள் சிவபெருமானை நினச்சி நீங்கள் இதை செய்யும் பொழுது அமோகமான பலனை உங்களுக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பான முறையில் நம்ம சிவபெருமானை நினைத்து செய்யக்கூடிய இந்த எளிமையான பூஜையை அவங்க மனசார ஏற்றுப்பாங்க. நமக்கு மிகப்பெரிய ராஜபோக வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை நினைத்து செய்யக்கூடிய இந்த வழிபாடு முறை நிச்சயமாக உங்களுக்கு பல மடங்கு ராஜபோக வாழ்க்கையை கொடுக்கும். செல்வத்திற்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு செல்வந்தரரை போல வாழ வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு. நாளைய தினம் சனி மகா பிரதோஷம் மறக்கவே மறக்காதீங்க. வீட்டிலும் நீங்கள் சிவ வழிபாடு செய்யுங்க,
கோவிலுக்கும் போயிட்டு சிவ தரிசனம் செய்யுங்க, அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடும் சிவபெருமானின் கருணையோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.